இருந்தாலும் நம்ம அதை தான் சொல்றோம். அப்ப நம்மளுடைய ஜாதகத்துல சில தோஷங்கள் அப்படின்னு இருக்கு. அந்த தோஷங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த காலகட்டத்துல நமக்கு அது பாதிப்பு கொடுக்கும். இப்போ ஒரு ஜாதகத்துல செவ்வாய் தோஷம் இருந்தது அப்படின்னா அது எப்ப பாதிப்பு கொடுக்கும் அப்படின்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள் வரும்போதுதான் அந்த செவ்வாய் தோஷமானது நம்மளுக்கு பாதிப்பு கொடுக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டம் அப்படிங்கிறது அந்த தோஷங்களுக்கு கண்டிப்பா உண்டு. ஒரு 2 வயசு குழந்தைக்கு போய் ஜாதகத்தை பார்த்துட்டு இந்த குழந்தைக்கு செவ்வாய் தோஷம் இருக்குதுங்க, நீங்க பரிகாரம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அது நமக்கு தேவையில்லாது. அதான் சொல்லுவாங்க, எப்பவுமே ஜோதிடம் அப்படிங்கிறது வயசு, அதுக்கப்புறம் அவங்களுடைய கால நேரங்கள், திசா புத்திகள், அந்த டைம்ல கோச்சார கிரகங்கள் இதெல்லாம் சேரும் போதுதான் அந்த ஜாதகருக்கு அதுக்கான முழுமையான பலன்களை, அது நன்மையோ அல்லது தீமையோ நமக்கு அந்த அமைப்பை கண்டிப்பா கொடுக்கும். சரிங்களா? அப்படி இருக்கும்போது நம்மளுடைய ஜாதகத்துல அப்படி என்ன தோஷங்கள், முக்கியமான தோஷங்கள் தான் இது. அதாவது இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம 9 கிரகங்கள் நம்ம சொல்லுவோம் இல்லையா, 9 கிரகங்கள், சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது அப்படின்னு சொல்லக்கூடிய 9 கிரகங்கள் தான் நம்மளுடைய ஜாதகத்தை ஆளுமை செய்கின்றன. அப்ப நம்ம வந்து ஏதாவது நம்ம கிரகங்களை ஆளுமை பண்றோமா அப்படின்னு கேட்டோம்னா கிடையவே கிடையாது. அப்ப கிரகங்கள் தான் மனிதர்களை ஆள்கின்றன. நீங்க அதை பத்தி ஜோதிடம் வந்து நீங்க எனக்கு வேணும், இல்ல வேண்டாம், நான் ஜாதகம் பார்ப்பேன், இல்ல நான் ஜாதகமே பார்க்க மாட்டேன், நான் சாமியே கும்பிட மாட்டேன், என்ன எந்த கிரகமும் ஒன்றும் பண்ணாது அப்படின்னாலும் நம்ம நினைக்கவே முடியாது. அந்த கிரகங்கள் அவங்க செய்யற வேலையை கரெக்டா செஞ்சுட்டே இருப்பாங்க. இப்ப சூரியன்னா காலையில 5:50க்கு 6 மணிக்கு சூரியன் உதிச்சிருவார், சாயந்தரம் 6 மணிக்கு சந்திரன் வந்துருவார். அப்ப அந்த 9 கிரகங்களும் எப்படி அந்த பிரபஞ்சத்துல இயங்கி கொண்டு இருக்கிறதோ அதே போலதான் நம்மளுடைய ஜாதகத்துல அந்த கிரகங்கள் இயங்கி கொண்டே இருக்கும். நான் வந்து அதெல்லாம் பார்க்க மாட்டேங்க, ஜோசியமெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை, நம்பவே வேண்டாங்க. இன்னைக்கு 4 நட்சத்திர திதி யோகம் கரணம் இந்த 5 சேர்ந்து அந்த 9 கிரகங்களும் சேர்ந்து உங்களுடைய ஜாதகத்துல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு தீர்மானிச்சிருக்கோ அதை தான் நீங்க செய்ய முடியும். நீங்க மாற்றா நான் வந்து இதை இல்லை, இன்னைக்கு வந்து நான் இதை செய்ய மாட்டேன், நான் வேற ஒன்று செய்வேன் அப்படின்னு நீங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னாலும் கூட அது நடக்காது. இப்ப இன்னைக்கு நான் ஒரு ஊருக்கு போறேன், நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன இந்த கிரகங்கள் சம்மதிக்கல அப்படின்னா என்னால வீட்டை விட்டு கூட நகர முடியாது. திடீர்னு கெஸ்ட் வந்துருவாங்க, ரொம்ப முக்கியமானவங்களா போயிடுவாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இப்ப நம்ம ஊருக்கு போறது முக்கியமா, கெஸ்ட் வந்தது முக்கியமா? கெஸ்ட் வந்துட்டாங்க, அவங்க தான் முக்கியம். அப்ப அது தடையாயிரும். இப்ப இங்க இதுல நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அப்ப எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், நம்ம படிப்பாகட்டும், வேலையாகட்டும், திருமணமாகட்டும், குழந்தை பாக்கியமாகட்டும், எதுவா இருந்தாலும் நம்மளுடைய ஜாதகத்துல கிரகங்களுடைய அமைப்பை பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கை பயணமானது நம்மளுக்கு போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? அப்படிப்பட்ட நம்மளுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய சில கடுமையான தோஷங்கள், அதாவது தோஷங்கள்னா 9 கிரகமும் தோஷம்தான். ஏன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு உறவு. நான் அடிக்கடி சொல்லுவேன், சூரியன்னா அப்பா, சந்திரன்னா அம்மா, செவ்வாய்னா சகோதர உறவு, பெண்களாக இருந்தால் கணவன், புதன் என்றால் தாய் மாமன் உறவு, உறவுகள் வழி சார்ந்த உறவுகள் எல்லாமே புதன். அடுத்தது குரு அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள், நம்ம குழந்தைங்க. அதான் 5ஆம் பாவத்தை வந்து முன்னோர்கள்னு வச்சாங்க, 5ஆம் பாவத்தை தான் குழந்தைகள்னு வச்சிருக்காங்க. ஏன்னா நமக்கு முந்தின ஜென்ரேஷனும் அதுதான், நமக்கு வரப்போற ஜென்ரேஷனும் அதுதான். அதனாலதான் 5ஆம் பாவத்தில் புத்திர பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ஒரு ஜாதகத்துல பூர்வ புண்ணியஸ்தானம் நல்லா இருந்தாதான் அந்த 5ஆம் பாவமானது நமக்கு நல்லபடியா செயல்படும் அப்படிங்கிறதுக்காக சொன்னாங்க. அப்ப அடுத்தது சுக்கிரன் அப்படின்னா ஆணுடைய ஜாதகத்துல மனைவி, சகோதரி, பெண்கள், அக்கா, தங்கச்சி, அடுத்தது வந்து பெண் குழந்தை, இது எல்லாமே சுக்கிரன். சனினா யாருங்க? சித்தப்பா, பெரியப்பா, பங்காளி வகலி உறவுகள் எல்லாமே சனி. ராகுனா யாரு? தாத்தா. அது தாய் வழியில வந்த தாத்தாவா இருந்தாலும் சரி, தந்தை வழியில வந்த தாத்தாவா இருந்தாலும் சரி. கேதுனா யாரு? பாட்டி. அப்ப தாய் வழி பாட்டியும் தந்தை வழி பாட்டியும் 2 பேர்த்தையும் குறிக்கக்கூடிய கிரகம் கேது. அப்ப 9 கிரகங்களும் 9 உறவுகளா வந்துருச்சா? அந்த காலத்துல இந்த 9 உறவுகளும் இருந்துச்சு, அதனால இந்த 9 கிரகமும் நல்லா செயல்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்ப என்ன ஆகி போச்சுன்னா நாளடைவில் ஒவ்வொரு உறவா நம்ம என்ன பண்ணிட்டோங்க, கஷ்டப்படுத்தி ஒவ்வொரு உறவா நம்ம வெளியில அனுப்பிக்கிட்டே வந்துட்டோம். இப்ப என்ன பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒன் ஒய்ஃப், கணவன் மனைவி, அவங்க மட்டும்தான். வேற அம்மா அப்பாவோ, தாத்தா பாட்டியோ, சித்தப்பா பெரியப்பாவோ யாருமே அந்த குடும்பத்துல வந்து ஒரு நல்லது கெட்டது சொல்றதுக்கு அவங்களால என்ன பண்ண முடியலைங்க, நம்ம அந்த உறவுகளை விலக்கி வச்சுட்டோம். இந்த உறவுகள் எல்லாம் விலகி போனதுனாலதான் நம்ம கிரகங்களை எல்லாம் தேடிட்டு இருக்கோம். அதாங்க உண்மை. இன்னைக்கு ஜாதகத்துல நீங்க எடுத்தீங்கன்னா
5ஆம் பாவம் கெட்டு போச்சு அப்படின்னா தாத்தா கண்டிப்பா நம்மளுக்கு தாத்தா இருந்திருப்பாரு, இல்ல தாத்தா அந்த 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 உறவுகளை நம்ம கஷ்டப்படுத்தியிருப்போம். இந்த ஜென்மத்துல அல்ல, ஏதோ ஒரு பிறவில இந்த ஆத்மா அந்த சாபங்களை பெற்று வந்திருக்கும். அதுதான் நமக்கு தோஷங்களாகவும் சாபங்களாகவும் நமக்கு வருது. சாபங்கள் வேறு, தோஷங்கள் வேறு. தோஷங்கள் என்பது கிரக ரீதியா வரக்கூடிய அமைப்புல உண்டானது ஜாதகத்துல. தோஷங்கள் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா, அதாவது ஒவ்வொரு உறவின் ஆத்மாவின் வழியில் வரக்கூடியது சாபங்கள். இப்போ ஒரு அம்மா அப்பா சாபம் கொடுப்பாங்களான்னா கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. ஆனா அவங்க அதே மனசு வருத்தப்படுற மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய ஆத்மா அந்த இடத்துல வலிக்கும். அப்ப அது என்ன ஆகுன்னா அது சாபமாக மாறும். அது ஒரு வகையான சப்ஜெக்ட். இப்ப நம்ம தோஷங்கள் நம்ம பார்க்க போறோம். இப்ப இதுல முக்கியமான தோஷம் என்னன்னா, இன்னைக்கு நிறைய ஜாதகத்துல இந்த தோஷங்களாலதான் நிறைய திருமணம் அப்படின்ற விஷயம். அதாவது சந்திரன்னா தாய், நம்மளுடைய ஜாதகத்துல சந்திரன் பாதிக்கப்பட்டிருந்தால் மனநிலை பாதிக்கப்படும். ஒருத்தருடைய ஜாதகத்தெல்லாம் சந்திரன் கேது, சந்திரன் மாந்தி இதெல்லாம் இருக்கும்போது, அந்த தசாபுத்தி நடக்கும்போது கண்டிப்பாக மனநிலை பாதிக்கப்படும். டிப்ரெஷன் அதிகமாக போயிடுவாங்க. அது கரெக்டாக அந்த தசாபுத்தி நடக்கணும். கோச்சாரத்துல கிரகம் சப்போர்ட் பண்ணணும். ஜனன கால ஜாதகத்துல சந்திரன் பலம் இல்லை, சந்திரன் திரிசூனியமாவோ முடக்காவோ நீசமாகவோ இருந்தால் அங்க மனோபலம் குறையும், உடல் உபாதைகள் தோன்றும். உடம்புல ஒண்ணுமே இருக்காதுங்க, எதுக்கு ஆஸ்பத்திரி போறோன்னே தெரியாது. கை வலிக்கும், கால் வலிக்கும், கழுத்து வலிக்கும், புடனி வலிக்கும், ஒரு நாளைக்கு வயிறு வலிக்கும், ஒரு நாளைக்கு கை வலிக்கும். இப்படி உடல் உபாதைகள் ஒன்னொன்னா வந்துகிட்டே இருக்கும். அம்மா வழி உறவுகள் மூலமாக நமக்கு எந்த விதத்திலையும் பலன் கிடைக்காது. எப்ப பார்த்தாலும் அம்மாவுக்கு நம்ம நல்லதான் செய்வோம், ஆனா அம்மா எப்ப பார்த்தாலும் நம்மளை திட்டிகிட்டே இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் நம்மளுக்கு ஒரு துரோகம் பண்ணிட்டே இருப்பாங்க. நமக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை கூட கொடுக்க மாட்டாங்க. இது சந்திரன் வழி இருந்தால் இந்த சங்கடங்கள் எல்லாம் ஏற்படும். இப்ப இதுக்கு என்ன நம்ம பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சந்திரன் கோவில் இருக்கு திங்களூர்ல, எல்லாருக்குமே தெரியும். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையார் பக்கத்துல திங்களூர் சந்திரன் கோவில், கைலாசநாதர் கோவிலில் உள்ள சந்திரனுக்கு, அதாவது சந்திரனுடைய தோஷத்தை நிவர்த்தி செய்த ஸ்தலம், அதான் நவகிரக ஸ்தலம். அந்த ஆலயத்துக்கு போய் அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டுட்டு வயசு எத்தனையோ அத்தனை தீபம் போட்டுட்டு, சந்திரன்னா உணவு சாப்பாடும் தண்ணியும் அங்க தானம் கொடுத்துட்டு வரணும். சந்திரனாலே சாப்பாடு தாங்க. அப்ப பச்சரிசி வெல்லம் கலந்து எறும்புகளுக்கு தீனி போடலாம். அடுத்தது பச்சரிசி மாவுனால செய்த உணவுகளை தானம் கொடுக்கலாம். சாப்பாடு தான், சாப்பாடு செஞ்சு தானம் கொடுக்கலாம். ஆனால் சாப்பாடெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சு கொடுக்கணும். அதுதான் அந்த ஆத்மார்த்தமான இந்த தோஷங்களை போக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, சந்திரனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய இடம்னா திருப்பதி. அங்கே திருப்பதி அடிக்கடி நீங்கள் போயிட்டு வரலாம். போயிட்டு வரும்போது உங்களுக்கு இந்த மனோபலமானது உங்களுக்கு நல்ல கொடுக்கும். நல்ல திருப்பதி போனால் என்ன சொல்கிறாங்க, திருப்பதி போனால் திருப்பம் வரும், வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக வரும். ஏன்னா சந்திரன் தான் உடம்பு, சந்திரன் தான் மனசு, சந்திரன் தான் தசாபுத்தி. நமக்கு ஜாதகத்தில் தசாபுத்தி எது நடந்தாலும் திருப்பதி போயிட்டு வரவங்களை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாற்றம் வந்துட்டே இருக்கும். இது நான் என்னுடைய அனுபவத்தில் நான் பண்ணுறது. சொல்லுவாங்க எல்லாரும் திருப்பதி போனால் கடன் ஆயிடுச்சு, ஆகும். அதுவும் அதற்கான ஒரு காரணமாக இருக்கலாம். கடன் ஆகும், நிறைய பிரச்சனைகளும் வரும். அதுக்காக திருப்பதியே போகக்கூடாதுன்னு இல்லை. அங்கே சந்திரனுடைய ஆதிக்கம் இருக்கு. இப்போ நம்மளுடைய உடம்புக்கும் மனசுக்கும் அந்த இடத்துல போகும்போது அதுக்கான பலம் அங்கே கிடைக்கும். அதை எதிர்கொள்ளக்கூடிய தைரியத்தை கொடுக்கும். திருப்பதி போனால் மட்டும் ஒரு சில ராசிகளுக்கு போகக்கூடாது அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க. என்னுடைய கருத்துப்படி என்னன்னா, எல்லாருமே போகலாம், முடி மட்டும் கொடுத்துட்டு வரல. யாருக்கெல்லாம் அங்கே போனால் ஆகாதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்க முடி காணிக்க கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் வராது. எல்லாரும் உங்களுக்கு நான் திருப்பதி போயிட்டு வந்தோன்னா உடம்பு சரியில்லாம போச்சு, அதுலேருந்து நான் திருப்பதியே போகிறது இல்லைங்க, போனால் மறுபடியும் உடம்பு சரியில்லாம போயிருமோ அப்படின்னு பயமா இருக்கு. சம்பவம் நடக்கும், அதை பாதிக்கில்லாத கொண்டு போக வேண்டியது இறைவனுடைய வேலை.
இப்போ நம்ம ஏன் அப்படி எடுத்துக்கணும்? அங்கே போயிட்டு வந்ததுனால எனக்கு பிரச்சனை வந்துச்சுன்னு நம்ம நினைக்கக்கூடாது. இந்த பிரச்சனை வரலைன்னா எனக்கு பெரிய பிரச்சனை வந்திருக்கும், அது சின்ன பிரச்சனையா சரியா போச்சு. இது என்னால் ஏற்றுக்கிட்டு என்னால் தைரியமாக அதை சமாளிக்கக்கூடிய மன வலிமையே பெருமாள் கொடுத்துருக்காரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதான் சந்திரன். சரிங்களா? அதே மாதிரி சந்திரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சங்கடகர சதுர்த்தி விரதம் இருங்க. விநாயகருக்கு அருகம்புல் மாலை வாங்கி போட்டு, யாருக்கெல்லாம் சந்திரன் பலம் இல்லையோ அல்லது சந்திர திசை சந்திரமுத்தி நடக்குதோ அர்ச்சனை அபிஷேகம். விநாயகர்னா தோப்பு கரணம் போடணும். எத்தனை முறை தோப்பு கரணம் போடுறீங்களோ அத்தனை முறை உங்களுக்கு நல்லது நடக்கும். தோப்பு கரணம்னா எப்படி போடணும்னா உட்கார்ந்து பூமியில எந்திரிக்கணும், அதான் தோப்பு கரணம். அது விநாயகர் வழிபாடு செஞ்சுட்டு வரணும். அதே மாதிரி சந்திரன்னா பௌர்ணமி, பௌர்ணமியில கிரிவலம் போகலாம், பௌர்ணமியில அன்னதானம் பண்ணலாம், பொங்கல் வச்சு சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அதை 10 பேர்த்துக்கு தானம் கொடுத்துட்டு வரலாம். இதெல்லாம் செய்யும்போது சந்திர தோஷமானது நம்மளுக்கு நிவர்த்தி ஆகும். சரிங்களா? அடுத்தது செவ்வாய். நிறைய கேட்குறாங்களே, நிறைய எளிமையான பரிகாரங்கள் சொல்லுங்கம்மா அப்படிங்கிறதுக்காக இந்த